அனைவருக்கும் வணக்கம். கௌதம புத்தர் என்று எல்லோராலும் போற்றப்படும் சித்தார்த்தர் ஒரு சிறந்த இந்திய மதகுரு ஆவார். உலக மதங்களுக்குள் மிகவும் பிரசித்தி பெற்ற மதமான புத்த மதத்தை தோற்றுவித்தவர். ஆசைக்கு காரணம் துன்பம் என்ற மாபெரும் தத்துவத்தை போதித்தவர். புத்த பகவான் அருளிய பொன்வழிகள் சிலவற்றை இப்பதிவில் காணலாம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறது எப்படி வாழ வேண்டும் என்று அல்ல, எப்படி வாழக்கூடாது என்று. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்போது வேண்டுமென்றாலும் மாறலாம். தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இந்த மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். உனக்கு போராடும் குணம் உனக்கு உதிரத்திலே கலந்திருக்க வேண்டும். ஏனெனில் பிரசவத்தின் போது உனது தாய் போராடித்தான் உன்னை பெற்றெடுக்கிறாள். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி விளைவு இல்லை. இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன. இங்கு நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. மற்றவர்களை பார்த்து பார்த்து நீ அவர்களைப் போல் வாழ்ந்தால் உன்னை போல் யார் வாழ்வது? ஆகவே நீ நீயாகவே இரு. வாழ்க்கையை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருந்ததற்கான முத்திரையை பதியுங்கள். உயிர் துடிப்புடன் இருப்பது குறித்து பரவசப்படுங்கள். வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக்கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். துன்பத்தை அளித்து தூய வாழ்க்கை வாழுங்கள். உன் துன்பத்துக்கு ஏது காரணமாயிருந்தாலும் இன்னொருவரை புண்படுத்தாதே. நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவர்களிடம் நான் உனக்கு சமனல்ல, கொஞ்சம் மேலே என உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டாலே போதும். உன்னை செதுக்க நீ புத்தனாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. மனதில் சில வலிகள் இருந்தாலே போதும், நீயே புத்தனாக மாறிவிடுவாய். ஆசையினால் உந்தப்பட்ட மனிதர்கள் வேட்டையில் விரட்டப்பட்ட முயலைப் போல் ஓடித் திரிகிறார்கள். ஆசையின் விலங்குகளில் கட்டுண்டு அவர்கள் நெடுங்காலம் துயரத்தை அனுபவிக்கிறார்கள். இதனால் அவர்கள் திரும்ப திரும்ப பிறக்க நேருகின்றது. கஷ்டப்படுகிறவனிடம் சிரிப்பு இருக்காது, சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்தில் சிரிப்பவனிடம் தோல்வியே இருக்காது. உங்களுக்கு புன்னகை தேவை என்பதை அறிந்து அதை உங்களில் உண்டாக்குபவரே மனிதர்களில் அழகானவர்கள். மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்கள் அறம். அந்த அறம் தன்னலமுடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்று நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அமைதி நிறைந்த அடிமைத்தனத்தை விட ஆபத்து நிறைந்த சுதந்திரமே மேலானது. கடைசியில் பிடிசாம்பல் தான் மிஞ்சுகிறது. இந்த இடைவேளைக்குள் நாம் சிறப்பாக வாழ்ந்துவிட வேண்டும். ஏனெனில் நாம் வாழப் பிறந்தோம். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில் தான் உண்மையும் உறுதியும் அதிகம். உன் மனதை நீ சொன்னபடி இருக்க பழக்கு. முடியவில்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லாதே. மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை. அறிவை நம்பு, பகுத்தறிவை பயன்படுத்து. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. என் உபதேசங்கள் உட்பட அனைத்தையும் கேள்விகள். உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, துரோகம்.
மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக் கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். பண்பு நலனை ஒருபோதும் கைவிடாதீர்கள். அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டி இருந்தாலும் சரி. நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது. ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைத்து விட்டு சென்று விடுகின்றனர் பொய்யான சில உறவுகள். நானும் வெறுக்க ஆரம்பித்து விட்டேன் சில உறவுகளை. காரணம், நான் வைத்த உண்மையான பாசம் பொய்யாகி போனதால். வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள். அதில் நேரம் வீணாகிறது. விலங்குகளிடம் கூட அன்பாக பழகுங்கள். மனிதனிடம் மட்டும் பார்த்து பழகுங்கள். ஏனென்றால் அவன் எப்போது வேண்டுமென்றாலும் மிருகம் ஆகலாம். அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் மடையர்களுக்கு தெரிய போவதில்லை அந்த வளர்ச்சிக்காக அவன் இழந்த சந்தோஷங்கள் எத்தனை என்று. உண்மையில் இறைவன் கை கொடுப்பதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. நாம் செய்த புண்ணியங்களே நமக்கு கை கொடுக்கின்றன. நாம் செய்த பாவங்கள் நமக்கு குழி பறிக்கின்றன. நீ கலங்கி நிற்கும் போது கடவுள் மறமாட்டார். நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உனக்கு ஆதரவாக அனுப்பி வைப்பார். மனித நாக்கு எலும்புகள் இல்லாதது தான், ஆனாலும் அது ஒரு இதயத்தை உடைக்கும் அளவுக்கு வலிமை கொண்டது. மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. பிரிந்து செல்ல நினைப்பவர்களிடம் புரிந்து கொள் என்று கெஞ்சாதே. புரிந்து கொண்டவர்களாக இருந்திருந்தால் பிரிவை பற்றி நினைத்திருக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிரமைப்படுத்தப் போவதில்லை. மீதி இருப்பது எத்தனை வருடங்கள், மாதங்கள், நாட்கள் என்று நமக்கு தெரியாது. மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மாமனிதன் ஆவான். புண்ணியங்கள் அழிவதும் இல்லை, பாவங்கள் கழிவதும் இல்லை. நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும். யாரையும் நம்பக்கூடாது என்று தெரிந்த மனிதனுக்கு யாரை நம்ப வேண்டும் என்பது மட்டும் கடைசி வரை தெரிவதுமில்லை, புரிவதுமில்லை. நன்றிகள்.